அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் கவலையாக இருக்கிறது. காரணம், நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்கள், அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டிருப்பது அல்லது சிக்கியிருப்பது அல்லது உயிரிழந்திருப்பது எங்களுடைய நாட்டில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வாழ்ந்த உடன்பிறப்புகள் தான். சரி, இப்படி இருக்கும்போது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வெள்ளம், மண் சரிவினால் 9 பேர் உயிரிழப்பு, 2 மாயம், 427.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, பல பகுதிகளில் கடுமையான சேதங்கள் என்ற தலைப்போடு இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, புகையிரத சேவைகள் பாதிப்பு, மீட்பு பணிகளில் முப்படையினர் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. காலி தவளகம பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கடற்படையினர் மீட்ட போது எடுத்த ஒரு படமும், அதேபோன்று குளியாப்பிட்டிய பகுதியில் சிறிய லொரி ஒன்றின் மீது முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் இராணுவ மற்றும் பிரதேச மக்களையும் காணலாம் என்று 2 படங்கள் வெளியாக இருக்கின்றது. அதே போன்று எங்களிடம் வீடியோ காட்சிகளும் இருக்கின்றது. எங்களுடைய சகோதர தொலைக்காட்சியான சியத்த நியூஸிலிருந்து பெறப்பட்ட வீடியோ காட்சிகளையும் உங்களுக்கு நாங்கள் இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியில் தர இருக்கின்றோம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம், மண் சரிவு மற்றும் மரம் முறிந்து விழுந்தமை உள்ளிட்ட அனர்த்தங்களால் 48 மணித்தியாலயங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 2 காணாமல் போயுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் சிறுவர்கள் 2 உள்ளடங்குவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ரத்னபுரி, கொழும்பு, காலி, கேகல்ல உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் பொது போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் தொடர்பான செய்தியை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பெய்த கடும் மழையின் போது வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் அவிசாவெல்ல சீதாவகத்தை சேர்ந்த செயலகத்துக்குட்பட்ட புவக்பிட்டிய அதே போன்று கக்கிலிவெல்ல பிரதேசத்தில் வீட்டின் கதவை திறக்க முடியாமல் நீரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 7 வயதுடைய சிறுமி ஒருவரும், 29 வயதுடைய அவரது தாயும், 78 வயதுடைய முதியவர் ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். அனர்த்தம் இடம்பெற்ற போது குறித்த வீட்டில் 7 பேர் இருந்த நிலையில் பிரதேச மக்களின் முயற்சியால் ஏனைய 4 மீட்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அவிசாவெல்ல சீதாவக்க பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மற்றொரு பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 11 வயதுடைய சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். மேலும் மாத்தர, முலட்டியான பிரதேசத்திலும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 20 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். காலி மாவட்டத்தில் தவளம பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி 2 காணாமல் போயுள்ளனர். நேற்று மாலை அவர்களை தேடும் பணிகள் கடற்படை மற்றும் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ரத்தினபுரி மாவட்டத்தில் மேலும் 3 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதற்கமைய ரத்தினபுரி எலப்பாத்த பிரதேசத்தில் வெள்ள நீரில் அடித்து சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும், அதே போன்று 400 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஹேலியகுட பிரதேசத்திலே நேற்று பதிவாகியிருந்தது. 427.5 சமீப காலத்தில் பதிவாகிய அதிகூடிய மழை வீழ்ச்சியாக இந்த ஹேலியகுட பிரதேசத்திலே அந்த மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இது மட்டுமில்லாமல் புகையிரத சேவைகளும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதாவது கெலனி வேலி புகையிரத பாதையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து புகையிரத பாதை பிரச்சனை காரணமாக புகையிரத நிலையம் வரை தான் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி இருக்கும்போது மீட்பு பணிகளில் முப்படையினரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இராணுவத்தினர், அதே போன்று விமானப்படையினர், கடற்படையினர் என்று அனைவருமே இந்த மீட்பு பணிகளிலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த கடந்த 2 தினங்களாக பெய்த மழையினால் ஏற்பட்ட இந்த மோசமான பாதிப்புகளை அடுத்து இன்றைய தினம் நாடு முழுவதிலும் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குவதாக கல்வி அமைச்சு நேற்றைய தினம் அறிவித்திருந்தது.
பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த 2 தினங்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று திங்கட்கிழமை சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வெள்ளம், மண் சரிவு என்பனவற்றால் நாடளாவிய ரீதியில் 20 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு பெரும்பாலான பிரதேசங்களில் மின் விநியோக தடையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையில் மாணவர்கள் பாடசாலை செல்வதில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் கல்வி அமைச்சினால் இவ்வறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண கல்வி பணிப்பாளர்கள் அல்லது வலய கல்வி பணிப்பாளர்கள் தமது பிரதேசங்களில் கால்நிலையை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் தீர்மானிக்க முடியும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. அவ்வாறாயிருப்பினும் நேற்று நண்பகலின் பின்னர் கால்நிலை மிக மோசமாக காணப்பட்டதை அடுத்து சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. பாடசாலைகளில் இன்றைய தினம் 2ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாகவிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையின் படத்தில், இலங்கை வரைபடத்திலே எந்தெந்த இடங்களில் மழை வீழ்ச்சிகள் இன்றைய தினம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்ற ஒரு படம் வெளியாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். சிவப்பு நிறத்தில் இருப்பது அபாய நிலை என்ற நிறத்திலே வெளியாக இருக்கின்றது. அதாவது சிவப்பு பகுதியிலே குறிப்பாக அதிலே மேல் மாகாணம் உள்ளடக்கப்படுகின்றது. கொழும்பு, அதே போன்று கொழும்பு இதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, சற்று தெளிவில்லாமல் இருக்கின்றது. களுத்துற, அதே போன்று காளி, மாத்தர போன்ற பிரதேசங்கள், அதே போன்று அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ரத்னபுரி, கேகால்ல மாவட்டமும் அடங்குகின்றது. அதே போன்று செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இங்கே காணப்படுகின்றது. புத்தளம், குருநாகல், அதே போன்று மாத்தள, கண்டி, நுவரெலியா மற்றும் அம்மந்தோட்ட ஆகிய மாவட்டங்கள் செம்மஞ்சள் நிறத்திலும், அதே போன்று மஞ்சள் நிற குறைந்த அபாய பகுதிகளாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. ஏனைய பகுதிகள் மஞ்சள் நிறத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் மழை வீழ்ச்சி எவ்வாறு பதிவாகலாம் என்ற ஒரு செய்தியும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். 150 மில்லிமீட்டர் மழை இன்று பதிவாகலாம் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் சீரற்ற காலநிலை நிலவும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய மேல், வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் இன்றைய தினம் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய புத்தளம், குருநாகல், கம்பஹா, கேகால்ல, கொழும்பு, அதே போன்று களுத்துற, ரத்னபுரி, காளி, மாத்தர, கண்டி, நூரலியா மற்றும் அம்மாந்தோட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களை கால்நிலை தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கிருந்தவெல்ல பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. கிருந்தவெல்ல பிரதேசத்தில் 152 மில்லிமீட்டரும், வரக்காப்புல பிரதேசத்தில் 138.5, வத்துப்பிட்டிவல பிரதேசத்திலும் அவிசாவெல்லையில் 98.5 பதிவாகியிருந்தது. ரத்னபுரியில் 96.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இதேவேளை கடற்பிராந்தியங்கள் தொடர்பிலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பெட்டி வரையிலும், காலியிலிருந்து மாத்தரை மற்றும் அம்மாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலயத்திற்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்பெட்டியவிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்மாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரை கடலுக்கு அப்பால் கடற்கரை பிரதேசத்தில் கடல் அலையானது 2 தொடக்கம் 3 மீட்டர் வேகம் வரை உயர்வடையக்கூடும் என்பதால் பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அவதானம் இன்று திங்கட்கிழமை முற்பகல் 10:30 வரை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தியிலே தொடர்ச்சியாக தொடர்ந்து செல்கின்றது. இந்த நிலையில் சிங்கப்பூரிலிருந்து விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்க வேண்டிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலைய பிரதேசத்திலும் அண்மித்த பிரதேசங்களிலும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அல்லது மழை பெய்து கொண்டிருந்த காரணமாக அங்கிருந்து மத்தள மஹிந்த ராஜபக்ச விமான நிலையத்திற்கு உடனடியாக அந்த விமானம் தரையிறக்கப்பட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. காரணம், கட்டுநாயக்க விமான நிலையத்திலே தரையிறக்க முடியாத காரணத்தினால் மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. ஆனால்
அந்த விமானத்தில் வந்த பயணிகள் மிக பெரிய அசௌகரியத்திற்கு உள்ளாகியிருந்தார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணித்தியாலயங்களுக்கு உணவு, தண்ணீர், குளிர்பானங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் மத்தளையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், அந்த விமான அந்த அணியினர் அவர்களது சேவை நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் அடுத்த விமான அணியினர் வரும் வரை பயணிகளுக்கு அங்கே மத்தள விமான நிலையத்திலே தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரி, அந்த செய்தியை பார்க்கலாம். கட்டுநாயக்கவில் தரையிறங்க முடியாமல் மத்தளவுக்கு அனுப்பப்பட்ட 2 விமானங்கள். சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த 2 விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சிங்கப்பூரில் இருந்து வந்த UL 309 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் அபுதாபியில் இருந்து வந்த EY 394 என்ற விமானம் ஆகியவை இவ்வாறு மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை பயணிகளின் நன்மை கருதியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து பயணிகள் தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது 204 பயணிகளுடன் சிங்கப்பூரில் இருந்து கொழும்பு வந்த UL 309 என்ற விமானம் சீரற்ற காலநிலை கருத்திற்கொண்டு பயணிகளின் பாதுகாப்புக்காக மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. தொழில்நுட்ப காரணங்களினால் சிங்கப்பூரில் இருந்து புறப்படுவதற்கு ஏற்கனவே 5 மணித்தியாலயங்கள் கால தாமதமடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டி ஏற்பட்டது. எவ்வாறாயிருப்பினும் இவ்வாறு விமானம் புறப்படுவதற்கு தாமதமடைந்தமையால் பயணிகள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியிருந்தால் அது தொடர்பில் கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே பயணிகள் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு பாதுகாப்பாக செல்வதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேற்கொண்டுள்ளது. அதாவது 5 மணித்தியாலயங்கள் சிங்கப்பூரில் இருந்து புறப்படுவதற்கு தாமதமாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மத்தள விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 மணி நேரம் வரை அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த விதமான உணவோ தண்ணீரோ இல்லாமல் அவர்கள் காத்து கிடந்திருக்கின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது அதிலே ஒரு வெளிநாட்டு பயணி ஒருவர் சொல்கின்றார், உங்களுக்கு இதை நடத்த முடியாவிட்டால் மூடிவிடுங்கள் என்று சொல்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது சில வைத்தியசாலைகளில் நேற்றைய தினம் நோயாளர்களை வைக்க முடியாமல் அல்லது நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்க முடியாமல் வைத்தியசாலைகளுக்குள் வெள்ளம் மழைநீர் உட்புகுந்த காரணத்தினால் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செய்தியை பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். ஹெலிகாப்டரில் அழைத்து செல்லப்பட்ட கர்ப்பிணி தாய்மார், வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அவசர நடவடிக்கை. காலி நெலுவ பிராந்திய வைத்தியசாலைக்கு செல்லும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் தீவிர சிகிச்சை பெறும் நோயாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் உடகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை நெலுவ பிராந்திய வைத்தியசாலைக்கு செல்லும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. அதேபோன்று அத்தோடு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை வேறு வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கும் கடும் நெருக்கடிகள் உருவாகியுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு நிமித்தம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் தீவிர சிகிச்சை பெறும் நோயாளர்கள் ஆகியோர் உடகம ஆதார வைத்தியசாலைக்கு ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்டதாக காலி மாவட்ட சுகாதார அதிகாரி ஷமில சந்திரசிறி தெரிவித்துள்ளார். அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக ஜின்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை வெள்ளத்தில் சிக்கிய 2 காணாமல் போயுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இப்படி இருக்கும்போது நாட்டில் மோசமான காலநிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே உயிரிழப்புகளும் அதிகமான பதிவாகி இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். சீரற்ற கால்நிலை காரணமாக பல பகுதிகளிலும் 15 பேர் உயிரிழப்பு, 300 வீடுகள் மூழ்கின, பல ஆறுகள் பெருக்கெடுத்தன, பல இடங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மண் சரிவு தொடர்கிறது, மரங்களும் முறிகின்றன. இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ரத்தினபுரியில் 4 பேர் உயிரிழப்பு,
9398 பேர் பாதிப்பு என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பதிவாகி இருக்கின்றது. ஒட்டலுக்குள் சிக்கிய 85 பேர் மீட்பு என்ற செய்தியும் பதிவாகி இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலே ஹொரண வகவத்த பகுதி ஹோட்டல் ஒன்றில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு தயாராக வந்திருந்த 85 பேர் வெள்ள அச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் நேற்று போலீசார் மற்றும் ஹொரண பிரதேச சபை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த அச்சுறுத்தலை எதிர்கொண்ட அனைவரும் வள்ளங்கள் மூலம் பாதுகாப்பாக மீட்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது அவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் பல இடங்களில் தொடர்ந்து வருகின்றது. அதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு செய்தி இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு வரலாம். மாவட்ட செயலாளர்களுக்கு உடன் நிதியை ஒதுக்குங்கள், நிதி அமைச்சருக்கு ஜனாதிபதி பணிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் செயலாளர்களுக்கு நிதியை ஒதுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்திருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் அன்றாட செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இந்நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு நிதி ஒதுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சுக்கு அறிவித்திருக்கின்றார். ஏராளமான செய்திகள் இன்னும் இருக்கின்றது. அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை தொடர்பாக செய்திகளை பார்த்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்படி இருக்கும்போது நுவரெலியா மாவட்டத்திலே ஒரு தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அங்கு சென்று நேரடியாக களத்திற்கு விஜயம் செய்து அங்கிருந்த தோட்ட அதிகாரியுடனும் அதே போன்று அந்த தோட்ட அதிகாரிக்கு சார்பாக பேசிய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கூட நுவரெலியா மாவட்டத்திற்கு அவர் நுவரெலியா போலீஸுக்கு சென்று அங்கும் இது தொடர்பான வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவர் தொடர்பான ஒரு விடயத்தை திகாம்பரம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மலையகத்தை ஏமாற்றுவோரின் ஆட்டம் 3 மாதங்களில் அடங்கிவிடும், கூரை தகடுகள் வழங்கும் நிகழ்வில் திகா எம்பி தெரிவிப்பு. இன்னும் 3 மாத காலத்தில் அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிந்து விடும்போது மலையக மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுபவர்களின் ஆட்டமும் அடங்கிவிடும், திரையும் விலகிவிடும். நான் கூறுகின்ற தொப்பி யாருக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ அவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார். நான் வாயால் வடை சுட்டு மக்களை ஏமாற்றாமல் எனக்கு கிடைத்த அமைச்சை வைத்து நிறைவான சேவைகளை செய்து காட்டியுள்ளேன். எனவே அடாவடித்தனம் செய்தும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தும் மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சஜித் தலைமையிலான நல்லாட்சியில் மலையகத்தில் மீண்டும் அபிவிருத்தி பணிகளை தொடர்வேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். சாமிமலை மாநில தோட்டத்தில் நேற்று இடம்பெற்ற கூரை தகரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இதனை குறிப்பிட்டார். சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஜி நகுலேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி தலைவர் எம் உதயகுமார், எம்பி பொதுச் செயலாளர் பிலிப் மற்றும் நிதி செயலாளர் ஸ்ரீதரன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் மேலும் உரையாற்றுகையில் 2013ஆம் ஆண்டு என்னால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த கூரை தகடுகளை தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு வழங்காமல் முடங்கி கிடந்தன. இதனை கால்நிலை சீரற்றுள்ள காலத்தில் மக்களுக்கு கையளிக்க ஏற்பாடு செய்துள்ளேன். நான் சில அரசியல்வாதிகளைப் போல் வாயால் வடை சுட்டதும் இல்லை, இனிமேல் சுடப்போவதும் இல்லை. தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடியதும் கிடையாது. கவர்ச்சிக்காக சண்டித்தனம் காட்டி அரசாங்க வளங்களை பயன்படுத்தி கொண்டு அடாவடித்தனம் செய்து கூத்தடித்ததும் கிடையாது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தலா 7 பேச்சு காணியில் தனி வீடுகளை அமைத்து கொடுத்து காணி உறுதிப்பத்திரங்களையும் வழங்கிய போது அந்த வீடுகளை குருவி கூடுகள் என்று விமர்சித்து ஏளனம் செய்தார்கள்.
இன்றைய அரசாங்கத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு தலா 20 பேர்ச் காணியில் ஸ்லப் போட்ட வீடுகளை கட்டி கொடுக்க போவதாகவும் பல்கலைக்கழகம் அமைக்கப் போவதாகவும் கொடுத்த வாக்குறுதிகளில் எதுவும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்திய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டத்துக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியவில்லை. தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதை யாரும் எதிர்க்கவில்லை. கூட்டி கொடுக்க போவதாக கூறி ஏமாற்றுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் 3 மாத காலத்தில் அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிந்துவிடும் போது மலையக மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுபவர்களின் ஆட்டமும் அடங்கிவிடும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தெரிவிக்கின்றார். மலையகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த இரு தரப்பும் சேர்ந்தால் எப்போதோ முடித்திருக்கலாம். 2 தரப்பும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேசையில் அமர்ந்திருந்தால் எப்போதோ பல விஷயங்கள் முடிந்திருக்கும். ஆனால் வாக்குகளை பெறுவதற்காக மக்கள் அவ்வாறு பிரிந்திருந்தால்தான் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இரு தரப்பும் பிரிந்தும் இவ்வாறு புகார்களை கூறிக்கொண்டும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் காலங்களில் அவர்கள் தெரிவிப்பது நாங்கள் மக்களுக்காக பேசுகின்றோம். அதே மக்களுக்காக ஒன்று சேர்ந்து ஒரே மேசையில் அமர்ந்து பேசினால் என்ன? சரி, இப்படி இருக்கும்போது மலையகத்தை ஏமாற்றுவோரின் ஆட்டத்தை பார்த்தோம். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க சுமந்திரன் எம்பியை வழிகாட்டினார். கோவிந்தன் கருணாகரம் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் தேர்தல்களை ஒத்திவைப்பதில் கெட்டிக்காரர் ஆவார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி சுமந்திரனின் ஆலோசனை மற்றும் வழிநடத்தலிலே நல்லாட்சியின் போது மாகாண சபை தேர்தல் சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து தேர்தல் நடைபெறாமல் செய்யப்பட்டது என்று சிலோவின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் சுமந்திரன் அவர்கள்தான் என்று அவர் சுமந்திரன் அவர்கள் மீது கை நீட்டுகிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசும்போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொது வேட்பாளர் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கிற அவர்களின் எண்ணக்கருவை வெளியிட்டுள்ளனர். அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மூவின மக்களும் கிட்டத்தட்ட சமமாக வாழும் ஒரு மாகாணம். குறிப்பிட்ட காலம் வடக்கு மற்றும் கிழக்கு என்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகளாலும் அரசியல் கட்சிகளாலும் தங்களது சுயலாப அரசியலுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரதேசவாதம் விதைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடமாகாணத்திலிருந்து பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கிழக்கு மக்கள் அந்த பிரதேசவாதத்தில் சிக்குண்டு வாக்களிக்காமல் விடலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான தமிழ் மக்கள் பிரதேசவாதத்திற்கு சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கடந்த காலங்களில் சரி, தற்போதும் சரி, தமிழ் தேசியத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கருணாகரம் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்கிற விஷயங்கள் இந்த மாணவர் ஒன்றியம், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கூறியிருந்தாங்க, தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென்றால் அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவராக இருந்தால் வரவேற்கத்தக்க விடயம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த யாழில் 2 பெண் பிள்ளைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மிக கவலையான ஒரு சம்பவம். யாழில் நீர்க்குட்டையில் விழுந்து 2 சிறுமிகள் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் நீர்க்குட்டை ஒன்றினுள் துவிச்சக்கர வண்டியுடன் விழுந்த 2 சிறுமிகள் சனிக்கிழமை உயிரிழந்துள்ளனர். ஊர்காவற்துறை பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய நிரோஷன் விதுஷா மற்றும் 5 வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகிய 2 சிறுமிகளே உயிரிழந்துள்ளனர். குறித்த 2 சிறுமிகளும் வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு சென்றுள்ளனர். கடைக்கு சென்று இருவரையும் காணவில்லை என உறவினர்கள் தேடிய போது கடைக்கு சற்று தொலைவில் உள்ள குட்டைக்குள் இருவரும் சடலமாக காணப்பட்டுள்ளனர். குட்டையில் வரம்பு வழியாக துவிச்சக்கர வண்டியை செலுத்திய வேளை துவிச்சக்கர வண்டியுடன் தவறி குட்டைக்குள் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 2 சிறுமிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மழை நேரங்கள், சீரற்ற கால்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கடைக்கு போகிறது, துவிச்சக்கர வண்டியில் பிள்ளைகளை தனியாக அனுப்புறது,
அப்புறம் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கிற பிரதேசங்களை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க. நாங்கள் எங்களுக்கு கொண்டு போய் காட்டுங்கண்டு. அதெல்லாம் அது பார்க்குறதுக்கு அது ஒன்றும் வினோதமான இடம் இல்லை, விபரீதமான இடம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எந்த நேரத்திலும். இப்போ நீங்கள் ஒரு கல்னிகங்கையில் சேதவத்த பிரதேசத்திலோ அல்லது கொலனாவ பிரதேசத்திலோ வெள்ளம்பட்டிய பிரதேசத்திலோ இருக்கின்ற மக்கள் என்றால் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க உங்களுக்கு ஆசை வரும். எனவே அந்த மாதிரி நேரத்தில் தயவு செய்து போகாதீங்க, சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகாதீங்க என்று மிக தாழ்மையாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழப்பு. முதல் 2 சிறுமிகளை பார்த்தோம், இப்பொழுது 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். தெய்யாந்தர பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 1 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தெய்யாந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லுவேல பகுதியில் நேற்று முன்தினம் இரவு எதிர்பாராத விதமாக வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு பிரதேசவாசிகள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட மேலும் 1 நபர் எல்லைவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்கள் 20-27 வயதான தெனாகம பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஆவர். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் தெய்யாந்தர போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். உங்களுக்கு தெரியும், இந்த பிரைவேட் பஸ், தனியார் பேருந்துகள் அவங்களுடைய டேர்ன் எடுக்கிறதுக்காக அல்லது அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சரியாக அவர்களுடைய அந்த இறுதி இடத்தை அடைய வேண்டும், இறுதி வண்டி அந்த பேருந்து போய் சேர வேண்டிய இடத்தை அடைய வேண்டும். அப்படி அடையவில்லை என்றால் அவங்களுக்கு அந்த டேர்ன் கிடைக்காது, அதுக்கு அடுத்த டேர்ன் தான் கிடைக்கும், அதுவரை அவங்க காத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைக்காக வேகமாக அவங்களுடைய அந்த டேர்னை முடிக்க பார்ப்பாங்க. அப்படி ஒருவர் போய் தற்போது போலீஸில் சிக்கியிருக்கிறார். ரயில் பாதையில் பஸ் வண்டியை செலுத்தியிருக்கிறார். ரயில் கடவையில் பஸ்ஸை செலுத்திய சாரதி கைது. அந்த வீடியோவும் நம்மிடம் இருக்கின்றது. நாங்கள் முதலில் செய்தியை பார்த்துவிட்டு வீடியோவை பார்க்கலாம். அவிசாவெல்ல புவாக்பிட்டிய பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் இருந்த புகையிரத கடவையில் பாதுகாப்பற்ற வகையில் பயணிகளுடன் பேருந்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து அம்பிலிப்பிட்டியை நோக்கி நேற்று பயணித்த இந்த தனியார் பேருந்து பார்த்தீங்களா, அந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர் ரயில் பாதையில் பஸ்ஸை செலுத்துகிறார். அவிசாவெல்ல புவாக்பிட்டிய பிரதான வீதியில் சென்று கொண்டிருந்த போது நேற்று காலை மழையுடனான காலநிலை நிலவியதால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து முன்னோக்கி செல்வதற்காக சாரதி பயணிகளுடன் பேருந்தை புகையிரத பாதைக்குள் பாதுகாப்பற்ற வகையில் செலுத்தியுள்ளார். இதனை வீதியில் பயணித்த பயணிகள் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். சாரதியின் பொறுப்பற்ற செயற்பாட்டுக்கு பேருந்தில் பயணித்த பயணிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னர் குறித்த பேருந்தின் சாரதி அம்பிலிப்பிட்டிய பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவசரமாக போக வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் பஸ்ஸை ரயில் பாதையில் செலுத்தியுள்ளார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் ஒரு ரயில் ஒன்று வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? மிக மோசமான ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த ரயில்களை கட்டுப்படுத்த முடியாது அல்லது நிறுத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவங்க மெதுவாக வந்து தான் அந்த ஸ்டேஷனுக்கு, அந்த புகையிரத நிலையத்திற்கு வரும்போது அந்த சரியான இடத்தில் அவர்களால் நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட ரயில் பாதையில் இவ்வாறான ஒரு பேருந்தை செலுத்தும் போது மிக விபரீதமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான். திலித் களமிறங்குவாரா என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. புதிய கூட்டணியின் பங்காளி பதில் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவை களமிறக்க தீர்மானிக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் தயாசிரி ஜெயசேகர, டலஸ் அலபெரும, ரோஷன் ரணசிங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என இந்த செய்தி தொடர்கின்றது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வீரசுமன வீரசிங்க தெரிவித்தார். சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் வினவிய போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். தொழிலதிபர் திலித் ஜெயவீரவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதற்காக அவரது கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக வெளியாகிய செய்திகள் பொய்யானவை. திலித் ஜெயவீரவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க இதுவரை தீர்மானிக்கவில்லை.
ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர, ரொஷான் ரணசிங்க மற்றும் டலஸ் ஹளபெரும் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளோம். சிறந்த வேட்பாளரை களமிறக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் அரசாங்கத்துடனும் ஒன்றிணைய போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி வந்திருக்கின்றது. விமால் வீரவன்ச கம்மன்பில திலீத்தின் அந்த இவர்கள் அமைத்த இந்த சர்வஜன கட்சியின் விமால் வீரவன்ச உதயகம்மன் பிளவும் இருக்கின்றார்கள். எனவே இவர்களது கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர், உங்களுக்கு தெரியும் அனுராதா ஹியாம்பத், அவங்க தான் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர். எனவே அனுராதா ஹியாம்பத் அவர்களை கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்தவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. காரணம், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை போன்ற ஒரு சந்திரிகா குமாரதுங்கவுக்கு அடுத்தபடியாக பலம் பொருந்திய வேட்பாளராக இருப்பார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கின்றது. சரி, எது எப்படியோ அவர்கள் இன்னும் இறுதியான அவர்களது முடிவை அறிவிக்கவில்லை. எனவே அதற்கு நேரம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். நாமல் ராஜபக்ச அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. என்ன கேள்வி என்றால், ரணிலின் நிலைப்பாடு என்ன? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அதை தெரிந்து கொள்வதற்காக. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக்கொண்டு நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும். ஜனாதிபதி தேர்தல் குறித்து தனது நிலைப்பாட்டை ரணில் விக்ரமசிங்க அறிவிக்க வேண்டும். ஜனாதிபதியிடம் ஆலோசனை பெற்று நாங்கள் அரசியல் தீர்மானத்தை எடுப்பதில்லை என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்தால் நாங்கள் எமது அரசியல் தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிடுவது முறையற்றது. ஏனெனில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவதால் எமக்கு அரசியலில் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை, அதே போன்று எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறாரு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இலங்கையில் பல நிறுவனங்கள், உங்களுக்கு தெரியும், அதானியிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் ஒரு பெண் சட்டத்தரணி, இளம் சட்டத்தரணி ஒருவர் ஜனாதிபதியிடம் கேட்டார், இந்த எல்லா நிறுவனங்களையும் நீங்கள் தனியார்மயப்படுத்துகிறீங்க, லாபமடையும் நிறுவனங்களை கூட நீங்கள் தனியார்மயப்படுத்துகிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டதுக்கு ஜனாதிபதி சொன்னார், நாங்கள் மட்டுமில்லை உலகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட இதை தான் செய்கிறாங்க. இப்போ இதை செய்யாமல் எங்களை இப்படி இருக்கிற சொல்கிறீங்களா, அல்லது அந்த நிறுவனங்களை வைத்துக்கொண்டு எங்களால் அதை நிர்வகிக்க முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் அதை தனியாருக்கு வழங்குகின்றோம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மின்சார சபையை அதானிக்கு தாரை வார்க்க அரசு முயற்சி என்று அஜித் பி பெரேரா சொல்கிறார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள மின்சக்தி மற்றும் வலுசக்தி தொடர்பான சட்டமூலத்தின் ஊடாக மின்சார சபையை முழுமையாக அதானி உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விற்பதற்கான பரிந்துரைகளே காணப்படுகின்றன. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் 25,000 மின்சார துறை ஊழியர்களின் தொழில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அஜித் பி பெரேரா அப்படி சொல்லியிருக்கார். தற்போது உங்களுக்கு தெரியும், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் ரஞ்சித் மத்துப பண்டார். இந்த ரஞ்சித் மத்துப பண்டார் உள்ளிட்ட பலருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டது. அவர்கள் புதிதாக சென்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பித்ததால் அவர்களது உறுப்பினர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மீண்டும் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் உறுப்புரிமையை மீண்டும் வழங்கியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் உறுப்புரிமை. ஐக்கிய மக்கள் சக்தியின் தற்போதைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் இடைநிறுத்தப்பட்ட கட்சி உறுப்புரிமை மீள் வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்திற்கு அவரை அழைப்பதற்கான முயற்சி என்று கூறப்படுகின்றது. எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு நாங்கள் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்தோம், பத்திரிகை செய்திகளை. அதே போன்று இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவியிருந்தார். எனவே சீரற்ற கால்நிலை தொடர்வதால் வெளியே செல்வதில் அவதானமாக இருங்கள், மிக கவனமாக செயற்படுங்கள், எந்த நேரமும் செய்திகளை பாருங்கள், அவதானத்தோடு இருங்கள்.
எது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம். காரணம் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.